எலியன்ஸ் இந்த இடத்துல மிடோஸ் இதெல்லாம் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து நம்ம நேராக இன்னொரு இடத்தும் அதான் லேக்குக்கு போகிறோம். லேக்குக்கு போயிட்டு பக்கத்தில் தான் வீடு, அதாவது ரூம் எடுத்தது. நீங்கள் இந்த காட்டேஜை பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம நேராக அங்கே தான் போகிறோம். ரூம் பக்கத்தில் தான். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த இடம்லாம் ரோடு நல்லா இருக்குல்ல. ஆனால் போன வீடியோவாக அதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோதானா? இந்த வருது ஒரு வண்டி. லேன்ஸ் கிளம்பியாச்சு. இப்போ நேராக நம்ம லேக்குக்கு போயிட்டு லேக்கை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போன வீடியோவில் நம்ம மிடாஸ் வியூ பாயிண்ட் போயிருக்கேன். அந்த ஜிப்லைன்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டராக இருக்குன்னு நினச்சேன். அது ஒரு 400-500 மீட்டர் தான் இந்த மாதிரி இருக்குது எனக்கு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை. வியூ பாயிண்ட் வெறும் கீழே ஒரு இது ஆறு மாதிரியா குளம் மாதிரியா ஏதோ போகுது. அதுக்கப்புறம் சைடு ஏதோ மேகமாக இருக்குது. அப்பா வியூவை பாருங்க, செம்மையாக வியூ. அந்த மாதிரி தான் இருக்குது எலியன்ஸ். ஸோ அதனால் அவ்வளோ அமௌண்ட் 400 ரூபானா ரொம்ப அதிகம். அது வேஸ்ட்டு. நீங்கள் மூணாருக்கு ஜிப்லைன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அங்கே போங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நல்லா குளிருது, அதான் கொஞ்சம் வார்த்தைலாம் கொஞ்சம் தடுமாறி வரும். நல்லா தப்பாக நினச்சிக்கலாதீங்க. வியூவை பாருங்க. சரியான வியூ எலியன்ஸ். நல்லா தீனி தான் இன்னைக்கு தெரிஞ்சு. நீ தீனினா வியூவை சொல்கிறேன். சரியான வியூ. வாகமான் தான். வாகமான்னா மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஏரியா பைக்கர்ஸ்க்கு, முக்கியமாக பைக்கர்ஸ்க்கு. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ என்னாச்சு? நிற்கா ஒன்றுக்கு இருக்க நிற்கானிக்க திமிரு. இப்ப யாரு? ஐயோ கரெக்டா இங்கே. அம்மா கொஞ்சம் இறங்குமா. பாத்ரூம் போது நான் அப்பமே சொல்லிட்டு இருந்தேன். ஏய், இப்ப யாரு? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கற அறிவில்ல? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்கிறே. ஒன்றுக்கு இருக்க நிற்கிறேன். முடியலையே. நாங்க என்ன பாடுப்பா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. போவோம் பக்கத்தில் போய் வந்துட்டு ஏதாவது பப்ளிக் டாய்லெட் தான் போவோம். இல்லை ரொம்ப முக்கிட்டு நிற்கிறதுனா நம்ம எங்கேயாவது வர மாதிரி போயிடறாங்க. அட போகடா கொய்யாங்கோ. டேய் மூஞ்சியும் மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கிற. வரும்போது தானே ரொம்ப சேஃப்டியாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட்டுங்க. யாராக இருந்தாலும் ஓட்டாதீங்க. ஏன்னா எங்கே பள்ளம் இருக்குது எங்கே இது தெரியல. ஏன்னா ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சடக்குன்னு ஏறாதீங்க. ரோடெல்லாம் சடனாக மோசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சடனாக மோசமாயிடும். நீங்கள் வேகம் வந்து டக்குன்னு கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனாலே எப்போவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட்டுங்க. அதை பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப நீங்கள் அதே பண்ணாதீங்க. நீங்கள் இத்தனை தடவை சொல்லியாச்சு பசங்களுக்கு, ஆனால் திரும்ப இதாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ரேம் எங்கே வச்சாலும் அழகாக இருக்குது. இந்த இடம் அழகாக இருக்குது, திருப்பினா அந்த இடமும் அழகாக இருக்குது. எல்லா இடமும் அழகாக இருக்குது. எலியன்ஸ் என்னத்தை சொல்ல, வாகமான் தான் ஐயா. ஆஹா சரியான வியூ.
இடத்துல திரும்பும்போதெல்லாம் பார்த்து வாங்க. சும்மா நான் விரட்டி வரேன்னு வரக்கூடாது. கரெக்டாக லேனு பிடிச்சி போங்க, ஏன்னா தொடர்ந்து ஓட்டாதீங்க. அப்புறம் வந்து போன வீடியோவில் வந்து என்னடா வேற ஆள் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க, அது ஃப்ரெண்டு தான். அவன் தான் வ்ளாக் பண்ணுறேன், கேமரா மாட்டி விடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டான். என் வண்டியில் போல் ஹெல்மெட் மட்டும் என்னோடய ஹெல்மெட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோமா கேமராவை. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டான். ஸோ அதனால அந்த புல்லட்டில் வந்துருக்கோம். அந்த புல்லட் ஓட்டுறது நான் கிடையாது, அது அவன் தான் ஓட்டினான். நம்ம வந்து அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து மேலே ஏறும்போது நம்ம வண்டியில் போயிருக்கோம். நம்ம வண்டி சரியான வண்டி, ஒருத்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அது ஒருத்து தான். அது பாட்டுக்கு ஏறு தெரியும், சும்மாலாம் கிடையாது, சரியான பவர். சும்மா திரும்ப டக்குன்னு ஏறுது. என்ன ஸ்லஷ் ஆகிட்டு நான் மட்டும் டயர் வந்து டக்குன்னு இதாகிடுது. நேராக தான் போகணுமா? இந்த போகிறாங்களோ? சரி. ஐயோ, நம்மளுக்கு திரும்ப இடமா வந்துச்சு. கரெக்டாக ரோடு கொஞ்சம் மோசமாயிடுச்சு. எங்க டக்கு நிற்கிறான். போ நீ போ. சரியான வியூ எலியன்ஸ். வா, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். லேக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரூம் இருக்குது. நீ பாருங்கள், சரியான அல்டிமேட்டு. வீடை ஃபுல்லாக எப்படி கட்டிட்டாங்க. நம்ம பசங்க போயிட்டாங்களா? இந்த இருக்காரு முன்னாடி போகிறது. மற்ற பசங்களாம் போயிட்டாங்க நினைக்கிறேன். போகிறாங்க நம்ம பசங்க. உள்ள ஊருக்கு வந்தாச்சு. ஆனால் பக்கத்தில் தான் லேக் இருக்குது. அதுதான் சரி, லேக்குக்கு எப்படி போகணும் தெரியலையே. ஏதாவது பதற்கா ஊருக்கு வந்துச்சு. இந்த ரூமும் வரல இன்றைக்கி. அந்த ரூமில் தான் லெஃப்ட் எடுத்தால், ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தால் நம்ம வந்து இது லேக்கு போகணும். நம்ம நீங்கள் காலையிலே பார்த்துருக்கீங்க, ரூமோட வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதிலே காட்டியிருப்பேன், இந்த தான் லேக் இருக்குங்க. ஸோ அதில் ஒரு முக்கு இருக்கும், அந்த முக்கில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊருக்குள்ள வந்துட்டு போகணும் போலக்கு. யாராவே வழிய விடாம. டேய் மறுபோகி வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது, உனக்கு வழி விட முடியாது. இன்னும் வெறியத்தத, இவனை என்னதான் பண்றது? இவன் ஏன் எகிரி போகிறான்? ஏடா, மற்ற வண்டி போயிட்டு இருக்குல்ல, ஃபோர்ஸ் வச்சுருந்தா பெரிய ஆளா? என்னத்தை சொல்லுங்க, வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. இது அது இல்ல. நிற்கிதேன்னு பார்க்குறேன். நீங்கள் அதையும் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்கும். நம்ம கார் வாங்கிட்டோம். டேய், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திருப்பிடா. நல்ல வேலை வழியை விட்டாங்க.
சடக்குன்னு ஒரு ரிட்டன் எடுக்காம போகிறான் பைத்தியம் மாதிரி. இண்டிகேட்டரும் போடாமல் டக்குன்னு திருப்புறான். இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். காலையில் விட மாட்டாங்க, நடந்தால் முடிச்சா. அப்போ எலியன்ஸ் லேக்கு பார்க்க முடியாது போலக்கு. சுத்தம் எலியன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதான் அந்த பாதை. ஆமாம், அப்படி ஏலியன்ஸ். அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்குனா ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து டீ குடிக்கணும் ரெண்டு இருக்குது. அப்போ வந்து ஸ்டோரேஜ் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டோரேஜுக்காண்டி எஸ்டி கார்டு வாங்கணும். நான் வந்து ஃபோனில் ஏற்றி மாற்றி விட்டுலான்னு நினச்சேன். ஆனால் ஃபோனில் ஏற்ற முடியாது, நெட்டு வேணும், டவுன்லோட் பண்ணணும். லேப்டாப் இருந்தால் காப்பி பண்ணலாம், இது வந்து நெட்டு வேணும்னா டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே தான் போகணும். அதாவது ஒரு எஸ்டி கார்டு வாங்க ட்ரை பண்ணுவோம். எஸ்டி கார்டு வாங்க முடியல பட்சத்தில் மட்டும் ஏதாவது பண்ணி ஒரு 2 வீடியோ இல்லை ஒரு 3 வீடியோ நம்ம வந்து எடுத்துட்டோன்னா நாளைக்குள்ளது மட்டும் நம்ம எப்படியாவது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா அங்கே போய் ஏற்றிக்கலாம். இந்த ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நைட்டு போல் வந்துருப்போம் இந்த ரோட்டில். இப்போ திரும்பியும் நம்ம வந்து இப்படி ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு சரியான ஏற்றம். நல்ல வண்டி இருந்தால் மட்டும்தான் யாரும் ஏலியன்ஸ். இல்லைனா வந்து சிங்கிளாக போனால் கூட ட்ரை பண்ணி எப்படியாவது ஏற்றிடலாம். அந்த இருக்கு பாருங்க லேக், அதான் லேக். ஆனால் நம்ம போக முடியல. நம்ம லேக் பக்கத்தில் தான் ரூம் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக லேக் இந்த இருக்குல்ல, லேக்கெல்லாம் நனைஞ்சிட்டோ, மழை பெஞ்சதில் நிறைஞ்சி வந்த மாதிரி இருக்குது ஏலியன்ஸ். ஸோ அதனால தான் பூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த. ஆமாம், நனைஞ்சிது. இதுதான் நம்ம காட்டேஜ். இது பார்க்கிங். அங்கிட்டு கீழே இறங்கினா காட்டேஜ், நம்ம காட்டேஜ். இதையும் காட்டுறேன். விட்டாச்சு மீன்ஸ் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம பார்க்கிங் ஏரியா. அது நம்ம பைக் கிடையாது, வேறு பைக் தான். இதுதான் நம்ம காட்டேஜ். இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்திருக்கோம். கீழே 2 ரூமு, மேலே 2 ரூமு. ஆனால் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் லிங்காக கொடுக்க, போய் செக் பண்ணுங்கள். இந்த சைடு தான் பின்னாடி தான் லேக் இருக்குது. ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சில்ல வரும்போது. ஸோ அதனால் வெள்ளமாயிட்டுன்னு விடலையா, எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நான் லேக்கில் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா போட்டிங்லாம் போக முடியாது, சும்மா லேக்கை தான் வியூ தான் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுனால பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரேம் வந்து அவ்வளோதான். செம்மையான வியூவில் சரியான காட்டேஜ், ஃபுல் காட்டேஜ் எங்களுக்கு தான். செம்ம புதுசு வேறு, ரேட்டு கம்மியாக பேசி முடிச்சாச்சு.
எலியன்ஸ் அது இன்னும் ஊற்றுறது காரணம் என்னென்னா ஃபுல்லாக வண்டி மலையில் ஏறிச்சில அதனால சூடாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்கில் ஊற்றிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்ன டிஸ்கில் ஊற்றுறாங்கன்னு நினைக்காங்க. சும்மா டிஸ்கில் ஊற்றிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஃபுல்லாக சகதி அதான் புகையாக வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ க்ளீன் ஆகிட்டுனா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு கொஞ்சம் சூடு கம்மியாகினாலும் நல்லாயிருக்கும். சாவி ஆட்டோக்கு சாவி இந்த இருக்குதுங்க அட்டை. எப்படி போகுது பாருங்க. இதான் அட்டை. இதை மட்டும் பார்த்து நிற்கணும். நேராக நிற்கிது பாரு கடிக்கிறதுக்கு அட்டை. இந்த ஆமாம் கை காலை விட்டு பாரு கடிக்கான்னு பார்ப்போம். அத்தை வருமா குடங்குடமா கொட்டுமுடா குத்தி பாடுறா என் கொடுக்கு பேச்சுடா பேச்சு. கட்டிருச்சு இது விவிஎம் போய் பார்த்துட்டு வரும். சும்மா உட்கார்றக்கோ சேர் இல்லை. பட் உள்ளே இருக்கிற சேர் எடுத்து போட்டு போதுங்களா. இந்த இடத்துல லேக்கு இதைத்தான் நம்ம பார்க்கணும். தண்ணி இங்கிட்டு இந்த மாதிரி தெரியல. மொத்தத்தில் சும்மா போட்டுன்னு பூட்டிட்டாங்களோ ஈவினிங் ஆகிட்டில். அதான் அந்த இடத்துல தான் லாக் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வரோம்னா நேராக இங்கே வந்திருப்போம். நேராக லேக்கில் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே தான். பட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கேயே பார்த்ததுனால திரும்ப அங்கே போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ இன்றைக்குள்ள வீடியோஸ் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. 2 இடம் பார்த்து வச்சுருக்கு. மழை பெய்யணும். மழை பெய்யாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சுன்னா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு போய் ஒரு காஃபி அடிக்கணும்.